அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் சையதனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், இன்ஷாஅல்லாஹ் தஆலா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், சீரா பாடத்தில் துயர ஆண்டு ஆமுல் ஹுசனை பற்றி பார்க்க போகிறோம். ஆம்னா ஆண்டு அப்படின்னு அர்த்தம், ஹுசன்னா துயரம் அப்படின்னு அர்த்தம். ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த துயரமான ஆண்டாக இது இருக்குது. ஏன்னா அதுக்கு காரணங்கள் இருக்குது. என்னன்னா, தந்தை மாதிரி ஆதரவாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபு தாலிப் அவர்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை இல்லைனா பெரிய தந்தை அப்படின்னு சொல்லலாம். இவர்களுடைய மறைவு இந்த ஆண்டு தான் நிகழுது. அது மட்டும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவியார் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மறைவும் இந்த ஆண்டில் தான் நிகழுது. அதனால தான் இது துயர ஆண்டு, ஆமுல் ஹுசன் அப்படின்னு இந்த ஆண்டுக்கு சொல்லப்படுது. அபு தாலிப் அவர்கள் எதனால் மரணம் அடைகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு நோய் அதிகமாகிடுது. அதனால தான் மரணம் அடைகிறாங்க. எப்போ மரணம் அடைகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நபித்துவத்தோட 10ஆம் ஆண்டு ரஜப் மாதத்தில், அதாவது கணவாயிலேருந்து வெளியேறி சரியாக 6 மாதத்துக்கு பின்னாடி மரணம் அடைகிறாங்க. சிலர் எப்படி சொல்கிறாங்கன்னா, ரமதான் மாதத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணத்துக்கு 3 நாட்களுக்கு முன்னாடி மரணம் அடைஞ்சார் அப்படின்னும் சொல்லப்படுது. அபு தாலிப் அவர்கள் மரணம் சமீபமாக இருக்கிற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்க போகிறாங்க. அப்போது அங்கே அபு ஜஹல் இருக்கிறான், அப்துல்லா இப்னு அபு உமையாவும் இருக்கிறான். அபு தாலிபுக்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, என் தந்தையின் சகோதரரே, நீங்கள் லா இலாஹா இல்லல்லா அப்படின்னு சொல்லுங்கள். நான் அல்லாஹ்கிட்ட இந்த வார்த்தையோட பொருட்டால் உங்களுக்காக வாதிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருந்தது யார்? அபு ஜஹலும் அப்துல்லா இப்னு அபு உமையாவும் அங்கே இருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன தெரியுமா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க? அபு தாலிபே, அப்துல் முத்தலிபின் மார்க்கத்தையா நீர் புறக்கணிக்க போகிறீங்க அப்படின்னு தொடர்ந்து அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இறுதியில் அபு தாலிபு என்ன முடிவெடுத்துறாரு? நான் அப்துல் முத்தலிபின் மார்க்கத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவர் என்ன சொல்லலை? லா இலாஹா இல்லல்லாங்கிற கலிமாவே சொல்லலை. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? எனக்கு தடை வராமல் இருக்கும் வரை அல்லாஹ்விடம் உங்களுக்காக பாவ மன்னிப்பு கோருவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஒரு 2 முக்கியமான வசனங்கள் அருளப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சூரத்து தௌபால 113வது ஆயத்து. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், மா கான லின் நபி வல்லதீன ஆமனு ஐ யஸ்தக்ஃபிரு. அதாவது மா கான லின் நபி, மா கானனா தகுந்ததல்ல, லின் நபி நபிக்கு, வல்லதீன ஆமனு அதாவது இன்னும் அவர்கள் ஆமனு நம்பிக்கை கொண்டனர், ஐ யஸ்தக்ஃபிரு அவர்கள் மன்னிப்பு கோருவது, லில் முஷ்ரிகீன இணை வைப்பவர்களுக்கு, வலவ் கானு அவர்கள் இருந்தாலும், உலி குர்பா உறவினர்களாக, மிம் பஅதி மா தபையன அதாவது தெளிவாகிய பின்னர், லஹும் தங்களுக்கு, அன்னஹும் அஸ்ஹாபுல் ஜஹீம் நிச்சயமாக அவர்கள் நரகவாசிகள், அதாவது இறைவனுக்கு இணை வைப்பவர்கள் நரகத்திற்குரியவர்கள் என்பது நன்கு தெளிவாகிவிட்ட பின்னர் அவர்களுக்காக பாவமன்னிப்பு கோரி பிரார்த்திப்பது நபிக்கும் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் ஏற்ற செயல் அல்ல. அவர்கள் நெருங்கிய உறவினராய் இருப்பினும் சரியே அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டான். அப்போது இறைவனுக்கு இணை வைப்பவர்கள் நரகத்திற்குரியவர்கள் அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சு. ஷிர்க்கு செய்கிறவங்க கண்டிப்பாக கன்ஃபார்மாக நரகத்துக்குரியவங்க தான். அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கோரி பிரார்த்திக்கிறது யாருக்கு உகந்ததல்ல? நபிக்கும் உகந்ததல்ல, இறை நம்பிக்கையாளர்களுக்கும் உகந்ததல்ல. இது ஏற்ற செயல் கிடையாது. யாராக இருந்தாலும்னா, நெருங்கிய உறவினராக இருந்தால் கூட அவங்களுக்காக நம்ம பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது அப்படிங்கிற இறை கட்டளை வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் 28வது சூறால 56வது வசனம், சூரா அல் கசஸில் 56வது வசனம் பார்த்தோன்னா, இன்னகலா தஹதி மன் அஹ்பப்த வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மை யஷா வஹுவ அலமு பில் முஹ்ததீன். அதாவது இன்னகனா நிச்சயமாக நீர், லா தஹதி நீர் நேர்வழி செலுத்த மாட்டீர், மன் அஹ்பப்த நீர் விரும்பியவரை, வலாக்கின்னல்லாஹ அதாவது அல்லாஹ் என்றாலும், யஹ்தி மை யஷா தான் நாடியவரை நேர்வழி செலுத்துகின்றான், வஹுவ அலமு பில் முஹ்ததீன் அதாவது அவன்தான் நேர்வழி செல்பவர்களை மிக அறிந்தவன். அதாவது நபியே, நீர் விரும்புகிறவர்களுக்கு
நேர்வழி காட்டிட உம்மால் முடியாது. ஆயினும் அல்லாஹ் தான் நாடுவோருக்கு வழிகாட்டுதலை அளிக்கின்றான், மேலும் வழிகாட்டுதலை பெறக்கூடியவர்களை அவன் நன்கறிகின்றான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்திலையும் தெளிவாக சொல்லிடுறான். அதனால் இந்த 2 ஆயத்துக்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது அல்லாஹ் இறக்கி இணை வைப்பாளர்களுக்காக பாவ மன்னிப்பு கோருவதை தடை செஞ்சுட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அபு தாலிபு எப்படிலாம் உதவியாக இருந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க ரொம்ப பாதுகாப்பாக இருந்தார், ஒரு அரணாக இருந்தார். தாவா பணியில் இருக்கும்போது ரொம்பவே உதவியாக இருந்தார். அதாவது அந்த அளவுக்கு குறைஷி தலைவர்கள், அப்புறம் மூடர்கள், இவங்க எல்லாருமே பல தாக்குதல்களை செஞ்சாலும் இஸ்லாமிய அழைப்பு பணியில், தாவா பணியில் இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபு தாலிப் எப்படி இருந்தார்னா, ரொம்ப பாதுகாப்பாளராக இருந்தார், அரணாகவே இருந்தார். அதனால தான் இவங்களுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்பவே தாவா செஞ்சுட்டே இருந்தாங்க. எப்படியாவது அவங்க களிமா சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் அவங்களுடைய மூதாதையரோட மார்க்கத்திலேயே நிலையாக இருந்துட்டார். அதனால் அவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, மறுமையோட வெற்றி கிடைக்கல, மறுமையோட வெற்றியை அவர் அடையவே முடியலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, இவ்வளவு ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாரே, ஒரு சப்போர்ட்டராக இருந்தார் இல்லையா, அப்படிப்பட்டவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட நீங்கள் உங்கள் பெரிய தந்தை அபு தாலிபுக்கு என்ன பயனளிப்பீங்க, அவர் உங்களை பாதுகாத்தாரே, உங்களுக்கு உங்களுக்காக அவர் கோபம் கொண்டாரே அப்படின்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா பதில் சொல்கிறாங்க, அவர் நரகத்தின் குறைந்த ஆழமுள்ள பகுதியில் இருப்பார், நான் இல்லை என்றால் நரகத்தின் அடித்தளத்தில் சென்றிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார். இந்த துவாவை நம்ம எல்லாருமே ஓதிக்குவோம். ஸோ என்ன சொல்கிறது, அடித்தளத்துக்கே போகாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறதுனால குறைந்த ஆழமுள்ள பகுதியில் தான் இருப்பாராம். அது மட்டும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. என்ன தெரியுமா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட அவங்களுடைய பெரிய தந்தை அபு தாலிபை பற்றி பேசப்பட்டப்போ என்ன சொன்னார்னா, மறுமையில் அவருக்கு என் சிபாரிசு பலனளிக்கலாம், அதனால் அவரது கரண்டைக்கால் வரையுள்ள நெருப்பின் ஆழத்தில் அவர் வைக்கப்படுவார். அதாவது ஃபுல்லாக வெந்து போகாமல் கரண்டைக்கால் அளவு நரக நெருப்போட ஆழத்தில் வைக்கப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார். நஅூது பில்லாஹ் அதிகமாக நம்ம ஓதிக்குவோம். அப்போது ஷிர்க் அப்படிங்கிற இணை வைப்பு அப்படிங்கிறத எந்த அளவுக்கு ஒரு பாவமான காரியம், மிக பெரிய பாவமான கிரேட் சின் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பாவம் தான் இது. இந்த பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர் மூலமாக நமக்கு எடுத்து சொல்கிறான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த துயர ஆண்டில் ஆமுல் ஹுசனில் இன்னொரு நிகழ்வு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருங்கிய மனைவி துணைவியார் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணம் நிகழுது. அதாவது அபு தாலிப் அவர்களுடைய மரணத்துக்கு 2 மாதங்களுக்கு பிற்பாடு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணம் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களுடைய மரணம் நபித்துவத்தோட 10ஆம் ஆண்டு நிகழுது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 50 வயது நடக்குது. ரமதான் மாதத்தில் இவங்க மரணம் அடைகிறாங்க. இவங்களுக்கு அப்போது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு என்ன வயசு அப்படின்னு பார்த்திங்கன்னா 65 வயது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 50 வயது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அபு தாலிபோட மரணத்துக்கு 3 நாட்களுக்கு பின்னாடி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணம் அடைஞ்சாங்க அப்படின்னும் சிலர் சொல்லுவாங்க. இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹுடைய மிகப்பெரிய அருள் தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 1/4 நூற்றாண்டு காலம் வாழ்ந்திருக்கிறாங்க. அதாவது சுமார் 25 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறாங்க. நபி அவர்களுடைய துக்க நேரத்தில் அவங்களுக்கு ஆறுதலாக இருந்திருக்காங்க, சிரமமான நேரத்தில் உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க, தூதுத்துவ நேரத்தில், அதாவது ரசூல் ஆனதுக்கப்புறமா அப்படிப்பட்ட நேரத்தில் அவங்களுக்கு பல வகையில் தியாகம் செஞ்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அறப்போர் நடக்கும்போது
பல கஷ்டங்கள் இருக்கும். அந்த நேரத்துலையும் அதிலையும் பங்கெடுத்து அவங்களுடைய உயிராலையும் பொருளாலையும் உதவியும் ஒத்தாசையும் கணவருக்காக செஞ்சுருக்கிறாங்க, நபிக்காக செஞ்சுருக்கிறாங்க, ரசூலுக்காக செஞ்சுருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பெண்மணியாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து உறுதுணையாக, ஆதரவாக, சப்போர்ட்டாக வந்து விளங்கியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு வந்து பாசம், நேசம், அன்பு, காதல் இருந்தால் இந்த வார்த்தை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, மக்கள் என்னை நிராகரித்தப்போ ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்னை வந்து நம்பினாங்க. மக்கள் என்னை பொய்ப்பிச்சப்போ ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்னை வந்து உண்மைப்படுத்தினாங்க. மக்கள் என்னை ஒதுக்கியப்போ ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்னை வந்து அவங்களுடைய பொருளால் சேர்த்துக்கிட்டாங்க. அல்லாஹ் அவர் மூலமாக தான் எனக்கு வந்து குழந்தைகளை கொடுத்தான், அவர் அல்லாமல் மற்ற மனைவிகள் மூலமாக குழந்தைகள் இல்லாமல் செஞ்சிட்டான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து வானவர் ஜிப்ரீல் வந்தார். அல்லாஹ்வின் தூதரே, இதோ ஹதீஜா தம்மோட ஒரு பாத்திரத்தில் உணவை எடுத்துக்கிட்டு உங்களை நோக்கி வந்துட்டுருக்குறாங்க. அவர் உங்ககிட்ட வந்ததுக்கப்புறமா அவருக்கு அவருடைய இறைவனின் தரப்பிலிருந்தும் என் தரப்பிலிருந்தும் சலாம் சொல்லுங்க. சலாம் சொல்லிவிட்டு என்ன சொல்லணும்னா, சொர்க்கத்தில் கூச்சல், குழப்பம், களைப்பு இது எதுவுமே காண முடியாத முத்து மாளிகை ஒன்று அவங்களுக்காக கிடைக்க இருக்கிறதா நற்செய்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இந்த துயர ஆண்டில் ஆமுல் ஹுசனில் வந்து நிகழுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது துயர ஆண்டு ஏன் அப்படி, காரணம் என்ன, ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப துயரம், வேதனை, துக்கம் நிறைந்த ஒரு ஆண்டாக இது இருக்குது. ஏன்னா தந்தை மாதிரி ஆதரவாக இருந்த அபு தாலிப் அவர்களுடைய மரணம் நிகழுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அன்பு துணைவியார் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணமும் நிகழுது. அபு தாலிப் மரண நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து என்ன சொன்னாங்க, அவங்களுடைய இறுதி முடிவு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, என் தந்தையின் சகோதரரை நீங்கள் வந்து லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னப்போ, நான் வந்து அல்லாஹ்கிட்ட உங்களுக்காக வேண்டி மன்னிப்பு கோருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அபு தாலிபோடைய இறுதி முடிவு என்னவாக இருந்துச்சு, நான் அப்துல் முத்தலிபின் மார்க்கத்தில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா அபு தாலிபுடைய அதாவது அந்த மறுமை நிலையை பற்றி விசாரித்தவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான் அவருடைய மறுமை நிலையை பற்றி விசாரித்தார். அதுக்கு நபியோட பதில் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அபு தாலிப் வந்து நரகத்தோடைய அடித்தளத்தில் அல்ல, குறைந்த ஆழமான பகுதியில் இருப்பார் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மரணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபு தாலிபுடைய மரணத்துக்கு 2 மாதங்களுக்கு பின்னாடி, அதாவது 10ஆம் ஆண்டு ரமதான் மாதத்தில் அப்படின்னு சொல்லப்படுது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வயது 65 இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயது வந்து 50 இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் வாழ்ந்த ஆண்டு காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சுமார் 25 ஆண்டுகள் வந்து வாழ்ந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா குறித்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மக்கள் வந்து எதிர்ப்புலையும் பொய்யிலையும் இருந்தப்போ நம்பிக்கை கொடுத்தவர் யாருன்னா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. நபியை வந்து உண்மையாக ஒப்புக்கொண்டாங்க, பொருளாலையும் உயிராலையும் உதவுனாங்க. இறைவனுடைய அருளால் தான் குழந்தைகள் வந்து அவங்களுக்கு பிறந்துச்சு, மற்ற மனைவிகள் மூலமாக குழந்தைகள் இல்லை அப்படிங்கிற செய்தியை சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன சுப செய்தி, நற்செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து உணவு கொண்டு வராங்க. அப்போ வந்து சொர்க்கத்தில் அவங்களுக்கு முத்து மாளிகை கிடைக்கும், அவங்களுக்கு இறைவன் புறத்துலேருந்தும் அவங்களுடைய புறத்துலேருந்தும் சலாம் சொன்னதாகவும் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த நற்செய்தியை வந்து அவங்களுக்காக சொல்லியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த துயர ஆண்டில் ஆமுல் ஹுசனில் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.